ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கிறீங்களா, அல்லது ஒரு காரியத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளை என்ன நம்பணும்னா, இந்த காரியத்துக்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் ஜெபம் வீண் போகாது, என் அழுகை வீண் போகாது. ஆனா இந்த காரியத்தை பார்ப்பதற்கு ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த டைம் வந்த போது சீஷர்கள் கண்கள் எதை கண்டது என்றால், அவர் ப்ரிப்பேர் பண்றதை பார்க்கல, அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பார்க்கலாம். ஆமே, ஏன் இன்னும் ஆண்டவர் உங்க கண்ணுக்கு காட்டலன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். எப்ப காட்டுவார்? ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதும். அவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அதுவரை, அதாவது எடுத்து தரும்போது இந்த அரவேக்காடுல எல்லாம் எடுத்து தர மாட்டார். மீனை ஃப்ரெஷ்ஷா நல்லா வெந்து நல்லா சாப்பிடக்கூடிய இடத்துல அவன் ரொம்ப என் பிள்ளைக்கு பசிச்சுன்னு சொல்லி பாதி வெந்துட்டு இருக்கும்போது எடுத்து காட்டுகிறது இவன் அல்ல. கரெக்ட் டைம்ல அவருக்கு தெரியும் எப்ப இதை காட்டணும். அவங்க வந்து பார்க்கும்போது அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அல்ல, ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார். வச்சு பிறகுதான் அவங்க கண்களுக்கு அவர் தென்படுகிறார். ஹல்லேலூயா. டைம், அதாவது எனக்கான ஆயத்தம் பண்ண வேண்டியது ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு, ஏன் இன்னும் கர்த்தர் செய்யல? அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் செய்ய மாட்டேன் என்று அல்ல, செய்ய மாட்டேன் என்றா செய்ய மாட்டேன் சொல்லிடுவார். ஆமா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது என்றால், ஆமா, உங்களுக்கான ஒரு நேரம் உண்டு. அதுவரை கர்த்தர் ஆயத்தம் பண்ண வேண்டியது ஆயத்தம் பண்ணி வைத்து ஒரு காரியத்துக்காய்